அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தில் மீண்டுமாய் ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். பிலிப்பியர் 4:19 வார்த்தை. அன்பார்ந்தவர்களே, நாம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவால் உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின் வாக்குத்தத்தம் இன்றைக்கு உங்கள் வாழ்நாள் மீண்டும் முறை கடந்து வருகிறது. உங்கள் வாழ்நாளை ஒரு மாற்றத்தை தரும்படியாக. சில நேரங்களில் நம்ம அறியாமையினால் ஆசீர்வாதங்கள் இழந்திருக்கலாம். ஒரு சில நேரங்களில் தவறு செய்தனால் இழந்து போயிருக்கலாம். ஒரு சில சும்மா இருந்து ஒன்றுமே நடக்காலே என்று நினைத்து கொண்டு இழந்து போயிருக்கலாம், வராமல் போயிருக்கலாம். எவையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் காரணம் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்க முடியாத வார்த்தை உங்களை அனுப்புகிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு முறை பேதுரு அடிகால் வாழ்க்கையில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஆண்டவர் கடவுளுக்கு வரி செலுத்த முறையா இல்லையா, அரசாங்கத்துக்கு வரி செலுத்த முறையா இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போது திராக்மா என்ற நாணயத்தை அவங்க செலுத்தணும். ஒரு நாணயம் ஒரு ஆள் 2 நாணயம் செலுத்தணும். ஒரு நாளுக்கு ஒரு நாள் கூலி அது. அப்படி அவர்கள் செலுத்துவதற்கு அழைத்த போது இவர்கிட்ட பணம் இல்லை, என்ன செய்வதுன்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவர் இயேசு, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது இந்த உலகத்துக்கு யாருக்கு செலுத்தின வரையும் அவங்களுக்கு கட்டாயம் செலுத்திட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அனுப்பி நீ போய் ஒரு தூண்டில் போடு, ஒரு மீன் வயிற்றில், அப்போ உங்களுக்கு ஒரு நாணயம் கிடைக்கும், ஸ்தேத்தார் என்ற ஒரு நாணயம் கிடைக்கும், உனக்கு எனக்கமாக சேர்த்து கொடுன்றார். திராக்மா ஒரு நாளைக்கு உண்டான சம்பளம் வெள்ளி, அங்கிருந்த பணத்துக்கு. சேத்தார் 4 வெள்ளிக்கு சமம், 4 திராக்மாக்கு சமம். அதை பெற்றுக்கொண்டு அவருக்கும் ஆண்டவருக்கும் அவர் சரியாய் செலுத்தினார். பாரு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்பி இருந்த இந்த பேதுரு அடிகளாருக்கு ஆண்டவர் தேவைகளை நிறைவு செய்தார். அவர் ஏற்கனவே இவருக்கென்று காரியத்தை வைத்திருந்தார். ஏற்ற காலம் வந்தது, அவருக்கு அதை செய்து முடித்தார். ஆக அன்பானவர்களே, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்படி இந்த பேதுரு அடிகளாருக்கு ஆண்டவர் சரியாய் செய்து முடித்ததற்கு காரணத்தை நாம் அறிந்து கொண்டுருமா, தெரிந்திருக்கிறதா? ஒரு முறை ஒரு சகோதரர் சொன்னார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே ஏனோ தானே நான் ஆலயத்தை நம்பிக்கை இருந்தால் ஏனோ தானே இருந்தது. ஆலயத்துக்கு போவேன், பிஸ்னஸ் பண்ணேன், நல்லா தான் பண்ணேன், ஆனால் எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு, எல்லாத்தையும் எழுந்து போயிட்டேன். கடங்காரம் கேட்க போகிறேன்னு ஓடி ஒளிவேன். 2 வீலர் வச்சுருந்தேன், பெட்ரோல் போகிறது கூட பணம் இராமல் இருந்தது. ஆனால் ஆண்டவருக்கு விரும்பத்தக்கது வாழ்க்கை வாழவே இல்லை நான். சரி, எங்களுக்கு குழந்தை கூட இல்லை. ஒரு நாள் நான் இதுக்காக இதெல்லாம் சரியானு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க. ஒரு தியானத்துக்கு போனேன், ஆண்டோடைய நற்செய்தியை கேட்க போனேன். அங்கே போன இடத்துல ஆண்டோடைய வார்த்தை எனக்கு நேராக வந்தது. அப்போ எனக்கு தெரிஞ்சது தவறுகள் என்னென்னு எனக்கு புரிந்தது. நான் எவ்வளோ பெரிய தவறு செய்ததுக்கு ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு புரிந்த உடனே ஆண்டோடைய சாஷ்டாங்கமாய் சமர்ப்பணம் செய்து நான் மன்னிப்பு கேட்டு என்னை சரி செய்துக்க நான் நம்பிக்கை வச்சேங்க. நான் தொடர்ந்து இங்கே வீட்டுக்கு வருகிற போது நான் குழந்தைக்காக தான் போனேன், ஆனால் என் பிஸ்னஸ் எல்லாம் சரியாச்சு. நான் பெரிய கார் வைக்கிற அளவுக்கு, கோடிகளில் பணம் பிஸ்னஸ் செய்கிற அளவுக்கு ஆண்டவர் நான் வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார் சொல்லி சாட்சியம் கொடுத்தார். அவர் தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டது. எபேசியர் 3:19 பார்க்கும், நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக செய்கிற ஆண்டவர். அப்படியே தான் ஆண்டு சகோதரருக்கு அப்படி செய்தார். உங்களுக்கும் அப்படி செய்கிற ஆண்டவர் அல்லவா? இன்றைக்கு கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக, நீங்கள் நிறைவு பெறும்படியாக ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் செய்து முடிப்பார். அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு பேதுரு அடிகளார் செய்தது என்ன? அவர் முதலாவதாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தார், அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஏனெனில் விசுவாசிக்கிற போதுதான் காரியங்கள் சரியாய் திருப்பப்படுகிறது. அவள் விசுவாசமே உலகை ஜெயிக்கிற வெற்றிக்கு அடையாளம் என்று இறை வார்த்தை நமக்கு சொல்வதை போல இன்றைக்கு நாம் அவர் மேல் வைக்கிற விசுவாசம், அன்றைக்கு பேதுருவில் அவர் மேலே வைத்த சொன்ன வார்த்தையை நம்பி போனாருங்க. சொன்னார் அங்கே போய் பாருன்னு சொல்லி. அது எப்படி முடியும்?
இந்த உலகப்பூர்வமாக அறிவுபூர்வமாக யோசித்து கொண்டு நிற்கல அவர். அது எப்படி நடக்கும்? மீன் வயிற்றில் எப்படி இருக்கும்? ஏதோ கடையில் போய் யாருக்கிட்டனா வாங்க சொன்னால் இருக்கும், ஆனால் அங்கே போய் எப்படி இருக்க முடியும்லாம் அவன் கேள்வி கேட்டுக்கொண்டுள்ள ஆண்டவர்கிட்ட எதிர்வாதம் செய்யலை, யோசனை கொஞ்சம் குழப்பிக்கொள்ள சிறு குழந்தையை போல மாறிட்டார் விசுவாசத்தில். நான் ஆண்டவர் சொன்னார் அது அப்படியே இருக்கும் என்று சிலர் வார்த்தையை விசுவாசத்தை கடந்து போனார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியே அவர் போய் நம்பிக்கையோடு போனார் பாருங்கள், அது அப்படியே அவருக்கு கிடைச்சிதுங்க. இன்றைக்கி நாம் அநேக நேரம் விசுவாசத்தில் தடுமாறுகிறோம், தள்ளாடுகிறோம். ஆண்டவரால் செய்ய முடியுமான்னு இன்றைக்கி விசுவாசி இந்த வார்த்தை கேட்டு சரி எவ்வளோனா கேட்டேங்க, இதெல்லாம் நான் பார்த்துட்டேங்க அப்படின்னு நம்ம சொல்லி சலிச்சுக்கிறோம்ல, மனம் சோர்ந்து போயிருக்கோம்ல. இன்றைக்கி இந்த வார்த்தை சொல்லுது. அதுதான் எபிரேயர் 11:6 வார்த்தை சொல்கிறது, விசுவாசனால் அன்று எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது, ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி, அவர் இருக்கிறார்னு விசுவாசிங்க. அவரை தேடி போயிட்டீங்கன்னா, அவரை விசுவாசி நம்பி போயிட்டீங்கன்னா அவர் தக்க கைமாறு செய்கிறாராங்க. அப்படி தானே அன்றைக்கி அந்த பேதுரு கடந்து போனார், நம்பிக்கையோடு கடந்து போனார், விசுவாசத்தோடு கடந்து போனார். ஆண்டவர் சொன்னது அப்படியே நடக்கும் என்ற நம்பிக்கையில் போனார், வார்த்தை மேல் நம்பிக்கை வச்சு போனாருங்க. இன்றைக்கி மனிதன் சொல்கிற வார்த்தைலாம் பொய்த்து போயிடுகிறது அல்லது ஏமாற்றம் அடைகிறது. அவர் சொன்ன வார்த்தையை திரும்ப புரட்டி பேசுகிறார்கள், வார்த்தையை மாற்றிக்கொள்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் பொய் சொல்ல மனிதர் அல்லவா? இல்லையே, அவர் ஆண்டவர் அல்லவா? அவர் சொன்னால் அது அப்படியே ஆகும், அவர் சொன்னால் அது அப்படியே நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாருங்க, மகனே மகளே, ஏதோ உங்கள் தேவைகள் அனைத்தையும் கிறிஸ்து இயேசுவின் வழியாக கடவுள் தாமே உங்கள் தான் ஒப்பற்ற கொண்டு எல்லாத்தையும் நிறைவு செய்ய போகிறான்னு சொல்லி, அவர் தான் இந்த உலகத்திற்கு செல்வத்தை அதிபதி, அவரால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஏற்றுக்கொண்டு விசுவாசிங்க, அதை பிடிச்சிக்கொள்ளுங்க. அப்பா நீங்கள் சொன்னீங்களே என் வாழ்க்கையில் செய்கிறீங்க, உமக்கு நன்றின்னு ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைக்கு நீங்கள் அறிக்கை செய்யுங்க. ரெண்டாவதாக பேதுரு என்ன செய்தார் தெரியுமா? அவர் ஆண்டவர் சொல்லிட்டாரு, யாரையாவது அனுப்பில்லை, சொல்லிவிட்டு அது நடக்கட்டும்னு நினச்சிக்கல, உடனே செயல்பட்டார். அன்பானவர்களே, விசுவாசம் வெறும் வாய் வார்த்தையில், எண்ணங்களிலே, வார்த்தையில் அல்லது அதில் மாத்திரம் நிறைவேறுவதில்லை. மாறாக அந்த வார்த்தை என்ன செய்யணும், அந்த விசுவாசம் என்ன செய்யணும், செயல்படணும். போகிறார். நீங்கள் என் கூட வாங்க, யாரையும் துணைக்கு ஆண்டவரை கூப்பிடல, சீரியலை கூப்பிடல, நேராக போகிறார். அவர் எங்கே சொன்னாராங்க, நேராக போய் தூண்டில் போடுறாரு. தூண்டில் போடுறார். தூண்டில் போடணும், வெறுமனவே தூண்டில் போட முடியுமா? அதில் புழு வச்சு தான் தூண்டில் போடணும். அதை தான் சாப்பிட தான் மீன் வரும். அப்படி சாப்பிட வரும்போது தான் அந்த வாயில் பிடிச்சிக்கொள்ளும் தூண்டில். பார்த்தீங்களா? செயல்படுகிற விசுவாசம் நமக்கு வேண்டும். அன்றைக்கி பேதுரு செயல்பட்டார். நாம் இன்றைக்கி அநேக நேரம் செயல்பட மாட்டோம். ஜெபக்கூடங்களை நம்புகிறோம் அல்லது ஆலயத்துக்கு நம்புகிறோம். இப்போ மெசேஜ் கேட்டால் நீங்கள் சொல்கிற ஆமாம் ஆமான்னு சொல்கிறோம், ஆனால் வாழ்க்கைன்னு போகும்போது நம்பிக்கை வேறு மாதிரி இருக்குது. யாரையோ நீங்கள் நம்புறீங்க, உங்கள் செயல்பாடே எங்கே இல்லாத போயிடுது. சோம்பெறிதனும் சோம்பலும் விசுவாசத்துக்கு எதிரிகள், அவன் நம்பிக்கை விசுவாசத்துக்கு எதிரிகள். நீங்கள் தள்ளி அப்புறம் செய்யலான்னு சொல்லி போட்டிங்கன்னா அது விசுவாசத்துக்கு எதிரி. அது சரி நான் அப்புறம் போகிறேன் ஆண்டவரே அவர் சொல்லலை, உடனே போனார், உடனே போனார். ஆக உடனே கிடைச்சது. ஆக நம்ம செயல்படுற ரொம்ப முக்கியங்க. ஆகவே தான் நம்ம யாக்கோபு அடிகளார், புனித யாக்கோபு இப்படியாய் தன்னுடைய கடிதத்தில் சொல்கிறார். 11வது அதிகாரத்தில் யாக்கோபு 2வது அதிகாரம் 17வது வார்த்தை மற்றும் 28வது வார்த்தை, 2 வார்த்தையில் சொல்கிறாரு, செயலற்ற விசுவாசம் செத்து போன விசுவாசம். விசுவாசனாலுமே செயல்படணுமா? செயல்படணும் சகோதரனே, சகோதரியே, அன்பு பிள்ளையே. விசுவாசம் யாரெல்லாம் ஆண்டவர் வைக்கிறோமோ, எனக்கு இது சரியான ஆண்டவர் சொன்னால் நான் அப்படியே அதுக்குண்டான முயற்சியை செய்யணும். முயற்சி செய்யாமல் எதுவும் நடக்காது. உங்களுடைய முயற்சி ஆண்டவர் கைகூட செய்வார். முயற்சி ஆண்டவர் அங்கீகரிப்பார். முயற்சி ஆண்டவர் அப்படியாக ஆசிராய் மாற்றுவார். புறப்பட்டு போங்க. பிஸ்னஸில் தோல்வியாக மீண்டும் வாங்க எழும்புங்க. இன்றைக்கி வேலையில் கிடைக்கல மீண்டும் வாங்க எழும்புங்க. படிக்க முடியல மீண்டும் திரும்பி படிங்க. ஹல்லேலூயா. செயல்படாத இந்த வாழ்க்கையில் வெற்றி காண முடியாது. ஏதோ ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் திடீர்னு எனக்கு கொடுத்துருப்பான். எப்போதும் அப்படியே இல்லை. எப்போதும் நீங்கள் தான் செயல்பட வேண்டும்.
உங்களுக்கு அந்த திறமையை கொடுத்துருக்கார், உங்களுக்கு அந்த தாளந்தை கொடுத்துருக்கார். ஆகவே தான் எங்களுக்கு செயல்படணும்னு சொல்கிறார். உங்களுக்காக மற்றவங்க செயல்படுவான்னு சொல்லாதீங்க. ஒரு முறை ஒரு சகோதரி பாண்டிச்சேரியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. பிரதர், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடன். சரிம்மா, நீங்களும் நானும் ஜெபம் பண்ணல. இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் போதும், உங்கள் ஜெபத்தையும் போதும் எனக்குன்னு சொன்னாங்க. சரிம்மா, நான் ஜெபிச்சுக்கிறேம்மா. ஆனால் நீ ஜெபம் பண்ண ஒன்று செய்யணும் பிரதர், அப்படியே வாப்போன்னு ஒன்று செய்யணும் பிரதர், நீ எனக்காக 7 நாள் உபவாசம் செய்யணும் பிரதர். உபவாசம் செய்தானே எனக்காக இந்த வேண்டுதலை கேட்கணும், என் கஷ்டம்லாம் மாறணும்னு சொல்லணும். நீ ஜெபம் பண்ண போகணும் பிரதர் அப்படி சொல்கிறாங்க. அவங்க செயல்பட மாட்டாங்களாம், அவங்களுக்காக நான் செயல்படணுமா? பார்த்தீங்களா? நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் ஏமாற்றிக்கொள்கிறோம். நம்ம செயலற்ற விசுவாசம் செத்து போனது, ஒன்றத்துக்கு உதவாதது, உயிரற்றது. ஆக நீங்களும் நானும் இன்றைக்கி செயல்படும் மக்களாய் மாறணும். ஒரு உயர்வு வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுங்க, அது முழுசாக இருக்கும். ஒரு வருஷம் முழுவதும் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கடைசி நாளில் கிடைச்சிடாது. எக்ஸாம் எழுதணுன்னா கடைசி நேரத்தில் எக்ஸாம் படிக்கிறதில்ல. அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் வார டெஸ்ட்டு, மாத டெஸ்ட்டு, மிட்டம் டெஸ்ட்டு, அப்புறம் குவார்ட்டர்லி எக்ஸாமு, அதுபோல் ஒவ்வொன்றா வைத்து கொண்டு போகிறாங்க. பார்த்தீங்களா? ஆஃப் இயர்லி எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க. காரணம், கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படணும், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும். எது கடினமோ அதை அதிகமாக செய்யுங்க, திரும்பி செய்யுங்க, முயற்சி செய்யுங்க. ஆண்டவங்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்வார். இன்றைக்கு அதான் இன்றைக்கி பேதுரு முயற்சி செய்தார், போனார், பார்த்தார், செய்தார், துணில் போட்டார், மீனை பிடிச்சார். மீனை பிடிச்சிட்டு வாயை திறந்தா ஆண்டவர் சொன்ன போலேயே நானே இருந்தது, எடுத்துக்கொண்டு போய் செய்தார். பாருங்க, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக பேதுரு என்ன செய்தார் தெரியுமா? அவர் கடந்து போய் தூண்டில் போட்டுட்டு காத்திருக்கிறார். தூண்டில் போட்ட உடனே டக்குன்னு போட்டு எடுத்தில்லை, போட்ட உடனே கொஞ்சம் காத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதான் பைபிள் நமக்கு சொல்கிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வார்த்தை என்ன அப்படின்னா, காத்திருப்பதுனா அர்ப்பணிக்கிறது, வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சது, அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே செய்திருது. இனி என் விருப்பம் அல்ல அப்பா, உன் விருப்பப்படி என்று ஆகட்டும் என்று சொல்லி தன் வாழ்க்கையை அவருக்கு ஒப்படைச்சார். ஆகவே தான் அவர் அன்னைக்கு காத்திருக்க முடிஞ்சது. 1 பேதுரு 5:6 வார்த்தை சொல்கிறது, அவர் வல்லமிக்க கரத்திற்குள் உங்களை தாழ்த்துங்கள், அவர் ஏற்ற காலத்தை உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி. அன்றைக்கு அவருக்கு பணம் கட்ட முடியலன்னா அவமானம் தான், கஷ்டம் தான், ஆண்டவர்கிட்ட இருக்கிறாரு தான். அழகாக இந்த ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவர் அனுப்புகிறாரு, நம்பிக்கையோடு போகிறாரு, செய்கிறாரு. அந்த நாட்களில் காத்திருந்து தான் கடைசியில் மீனுக்கு தூண்டில போட்டு மீன் எடுத்து பணம் எடுத்து கடைசியில் அதில் போய் என்ன செய்கிறாரு, காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, கடைசியில் ஆண்டவர் சொன்னதுக்கெல்லாம் கேட்டு கீழ்ப்பழிஞ்சு, உண்மையே நீ உன் பாறை மேல் வீட்டை கட்டுவேன் என்று சொன்ன, திருச்சபை கட்டுவேன் என்று சொன்னபடி ஆண்டவர் திருச்சபை கட்டுவதற்கு ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் ஆனது காத்திருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு எப்படி மோசே அடிகளார் ஆண்டவர் அழைத்த போது, 10 கட்டளை கொடுப்பதற்காக அழைத்த போது மலை மேல் ஏறி 40 நாட்கள் காத்திருந்தார். பார்த்தீங்களா? காத்திருப்பவர்கள் யார் தெரியுமா? தன் வாழ்க்கையை அவருக்கு ஒப்படைப்பவர்கள் காத்திருப்பார், ஒப்படைச்சணும், அர்ப்பணிச்சணும். அன்றைக்கி ஒரு அன்னை மரியாள் அர்ப்பணித்தார்கள். பார்த்தீங்களா? பவுலடிகளார் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். விளைவு தான் பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் கிடைத்தது. வாழ்க்கையை நீங்கள் விசுவாசிங்க, செயல்படுறீங்க, எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவர் அர்ப்பணிங்க, காத்திருங்க. அதுக்காக கட்டாயம் இந்த வார்த்தையை ஆண்டவர் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். எதிர்காலத்துக்கு உங்களுக்கு தரிசனத்தை கொடுப்பார் ஆண்டவர். அன்றைக்கு யோசேப்பு அடிகளாருக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது, ஒரு காட்சி கிடைத்தது. அவர் ஏதோ விண்ணகத்துக்கு ஒரு படியேறி போகிறதை போல, அவருடைய சகோதரர்களுடைய அரிக்கட்டுகள் எல்லாம், புற்கட்டுகள்லாம் இவருடைய புற்கட்டை வணங்குவது போல அதெல்லாம் நடந்தது. காத்திருந்தார், அது நடக்கும்னு சொல்லி சும்மா இல்லை, அமைதியில் தொடர்ந்து செயல்பட்டார். அன்பானவர்களே, விசுவாசித்தார். அன்பானவர்களே, அதை தான் நாம் இன்றைக்கு செய்ய வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் தேவைகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நிறைவு செய்ய போகிறார். அங்கே காத்திருங்க, தயாராய் காத்திருங்க. அநேகத்தில் பேதுரு அடிகளார் தன்னை ஆண்டவருக்கு ஒப்படைத்த போது, அர்ப்பணித்த போது பரிசுத்தமாய் பார்த்து கொண்டார், தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டார். மோசே தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டார்.
புனித யோசேப்பு பரிசுத்தமாய் காத்து கொண்டார். யோசேப்பு அடிகளார் பரிசுத்தமாய் காத்து கொண்டார். பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு முன்பாய் நாம் போய் காத்திருக்கிற போது, அர்ப்பணிக்கிற போது சொந்த வாழ்க்கை அல்ல, நீங்கள் தான் ஆண்டவர்னு சொல்லி. ரோமர் 12வது அதிகாரம் முதல் 2 வார்த்தை சொல்கிறது, நீங்கள் உங்களையே தூய உகந்த உயிருள்ள பலிகளாய் படையுங்கள், அதுவே நீங்கள் செய்கிற உள்ளார்ந்த வழிபாடு என்று சொல்லி. நாம் ஆண்டவர் வழிபடுவதுதான் அர்ப்பணம், உள்ளார்ந்த வழிபாடு தான் அர்ப்பணம். அர்ப்பணிச்சுட்டவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஆண்டவருக்கு உகந்ததாக இருப்பாங்க, உயிருள்ளதாக இருப்பாங்க, பரிசுத்தமாய் வாழ்வாங்க. ஆக அன்பானவர்களே, ஆண்டவங்கள் தேவைகளை சந்திக்க போகிறார், தேவைகளை கட்டாயம் சந்திப்பார். ஒரு மாதிரி சகோதரர் சொன்னார், அவருக்கு 2 பிள்ளைகள். முதல் பிள்ளைக்கு நல்லா பர்த்டேலாம் கொண்டாடினார், 2வது பிள்ளை வந்தது பர்த்டே கொண்டாடணும், அவருக்கு வர வேண்டிய பணம் வரல, சில கேக்கெல்லாம் வந்துடுச்சு. மறுநாள் காலையில் பர்த்டே ஃபங்க்ஷன், இன்றைக்கி சாயங்காலம் வரை பணம் வரல, அவருக்கு வர வேண்டிய பெரிய அமௌண்ட் வராதனால என்ன செய்ய முடியாமல் யோசித்தார். அப்போது பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கார், கடைக்கு போய்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினோம், வரணும், குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கணும், ட்ரெஸ்ஸு தானே முக்கியம். டைம் 8 ஆயிடுச்சு, 9 ஆயிடுச்சு, என்ன செய்யணும்னு தெரியாமல் முழிக்கிறார். யார்கிட்டையும் போய் கேட்க முடியல, அவமானமாக இருந்தது. அப்போது திடீர்னு பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது பஸ்ஸில் விட்டு இறங்கி அவங்க நண்பர் வந்தார். வந்த பிரதர், நான் உங்களை தான் தேடி நிற்கிறேன், அன்றைக்கி நான் உங்ககிட்ட வாங்கினேனே ஒரு 500 ரூபா, அது தராமே போயிட்டேன் பிரதர், இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துன்னு சொல்லி அந்த 500 ரூபா எடுத்து அவர் கிட்ட கொடுத்தார். 9 மணி நைட்டே ஓடி போய் குழந்தைக்கு தேவையான ஆடையை வாங்கி கொண்டு வந்து, ஒரு 18-19 வருஷம் இருக்கும், அந்த இடத்துல 500 ரூபா நல்ல குழந்தைக்கு எடுக்க வேண்டிய எளிமையான உடை எடுத்து கொடுத்தாரு. அவர் சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொன்னார். உங்கள் தேவைகள் எதுவோ ஆண்டவர் கட்டாயமாக தகுந்த வேலையில் தகுந்த நாளில் சந்திப்பார், உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். உங்கள் பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உடல்நலத்தை குறித்து, கடன் பாரங்களை குறித்து, உறவுகளை குறித்து கலங்கி போயிருக்கீங்களா? அன்பானவர்களே, ஆண்டவர் கட்டாயம் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் சந்திப்பார். உங்கள் உடல் தேவைகள், உள்ள தேவைகள், பொருளாதார தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு சந்தித்து உங்களை ஆஸ்வதிப்பார். நம்பிக்கையோடு செபிக்கலாமா? இந்த மாதம் முழுவதும் அல்ல இந்த வார்த்தை வாக்குதத்தம், வாழ்நாள் முழுவதற்கு அந்த வார்த்தை அதை பிடிச்சு கொண்டு செபிக்கலாம். அன்பு தகப்பனே, அப்பா, இது அந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை வழியாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தியும். ஆண்டவரே, கடவுள் தாமத்தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு கிறிஸ்து இயேசுவின் வழியாக உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பாண்ட வார்த்தை ஒவ்வொரு மேலும் கடந்து போவதாக. பிள்ளைகளை நிரப்பட்டும் சுவாமி, பிள்ளைகளை மூடட்டும் ஆண்டவர்கள், தேவைகள் அனையும் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே, தேவைகள் அனையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆசீர்வாதத்தை பொழிவீராக. தடைகளை மாற்றும் ஆண்டவர்களுக்கு விரோதமாக எல்லா தடைகளை தீமைகளை இயேசு நாம் தான் விலக்குகிறோம். பரிசு ரத்தத்தை தெளித்துகளை பாதுகாத்து நடத்துவீராக. நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் செய்கிற ஆண்டவர், இதனால் நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு அதிகமாய் செய்து ஆசீர்வதிகளை பாதுகாத்து கொள்ளும், வழிநடத்தும். ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை, இந்த அபிஷேகத்தை, வளத்தை, நலத்தை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இந்த வேர்ட் காட்டியை பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. நம்மெல்லாம் இணைந்த நற்செய்தி பண்ணி செய்யும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார்.